படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யாருமே ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க, டிக்கெட் புக் பண்ணுங்கள், வந்து படத்தை பாருங்கள். சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. அதான் அவர் சொன்ன மாதிரி தான், 9 மணி முன்னாடியே நிறைய ரிவ்யூ வந்திருக்கும். படம் நல்லா இருக்குது, வந்து தைரியமாக பார்க்கலாம். எந்த ஒரு விதமான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சின்ன விதத்தில் கூட போர் அடிக்கல, எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் ரைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் தனுஷ் ஃபேன் தான், இருந்தாலுமே ஒரு ஸ்டோரி வைஸாக எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான படம். ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த மாதிரி லீவில் வந்து தாராளமாக வந்து எல்லாமே படத்தை வந்து பார்க்கலாம். ரொம்பவே சென்டிமெண்ட் தான் படமே. சென்டிமெண்ட் ஒர்க் ஆகலைன்னா படமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. சென்டிமெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய சென்டிமெண்ட் இருக்குது. இப்போது ஃபாதர் சன்னு அந்த மாதிரி நிறைய சொன்னால் வந்து ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, நல்லாவும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அருண் விஜய் ரொம்பவே, அதான் எனக்கு பார்க்கும்போது எப்படி இவர் இந்த கேரக்டர் ஒத்துக்கினாருன்ற மாதிரி அப்பப்போ தோணுச்சு. பட் வந்து அவர் கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிற. படமாக பார்க்கணும். இந்த கேரக்டர் வைஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து தாராளமாக பார்க்கலாம். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நித்யா மேனன் தனுஷ் பேர் வந்து உண்மையிலே திருச்சிற்றம்பலத்துலேருந்து அது ஒரு மாதிரி பார்க்கும்போது ஆப்டாக இருந்துச்சு அவங்க 2 பேர் பேர். ஸோ அதை கரெக்டாக இதுலேயும் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அது பர்ஃபெக்டாகவும் வந்துருக்கு இந்த படத்துக்கு. ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் அந்த படத்தில் ஃபைட்டே இருக்காது, திருச்சிற்றம்பலத்தில் மாதிரி விட்டுருவாரோ, கத்துறதுக்கு எந்த மூமெண்ட்டும் இருக்காதோன்னு நினச்சேன். பார்த்தா இன்டர்வல் அப்புறம் நிறைய சீன் தான் செம்ம பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. தேட்டரில் பசங்களாம் சீட்டு மேலே ஏஞ்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.